வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி என்ன நிலவரம் மார்க்கெட்னு பார்த்து காலையிலேயே நான் சொல்லிட்டேன். பட் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஓகே. ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகின்னு, இந்த ட்ரம்ப்பு ஏதோ சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி சண்டை போட்டுன்னு சின்ன பசங்களே தோல் மேல் கை போட்டுன்னு போயிடுவாங்க போல். ஒரு 4 நாள் சண்டை போட்டு இவனுங்க ஒன்றும் மேலே ஏற்றுறான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருப்போம். நியூஸ்காரனும் அப்படி தான் போடுவான். பட் நாம் என்ன பார்ப்போம்? சார்ட்டு தான் பார்ப்போம். அதுதான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸை பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நிஃப்டியினுடைய ஆப்ஷன்ஸை நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம அதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஓகே, மில்கி மிஸ்ட்டு ஐபிஓ வந்துடுது. பட் மில்கி மிஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஓனரு. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்த ஐபிஓ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறினதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸும் ஃபார்மா ஸ்டாக்ஸும் மட்டும்தான். ஐடி ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதை நம்ம வீக்லியில் போய் எடுத்து பார்ப்போம். என்ன நடக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். போயிட்டே இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி இது இப்படியே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று டாக்டர் ரெட்டிஸ் ஃபார்மா செக்டரில் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ். ஸோ இதுவும் பாருங்கள், நான் பெரிய கேண்டல் வந்தால் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே போகிற மாதிரின்னு சொன்னோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து இது ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாக்டர் ரெட்டிஸு அண்ட் ஃபார்மா கம்பெனிஸு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் கேபிஐ க்ரீன் எனர்ஜி அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குவார்டர்லி ரிசல்ட் ஆல்சோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை இறக்கி விட்ருக்காங்க. பட் நம்ம பிரகாரம் சார்ட்டை பாருங்கள் அப்படின்றது தான் நாம் சொல்கிறது. இது போட்டுட்டு உங்களுக்கு வரையத்துக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி போயிருக்குது. அப்போனா என்ன பண்ணலாம்? இந்த டைம் தான் நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் இங்கே போயிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகிடுது, திரும்ப 2 ரிஜெக்ட், 3வது தடவை ரிஜெக்ட், 4வது தடவையும் திரும்பி வந்து போயின்னு இருக்க முடியாது இல்லையா? அடுத்த தடவை இது மேலே தூக்கின்னு போகிறது தான் வேலையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சார்ட் பிரகாரம். ஸோ இது வேணும்னா இதை தாண்டி ஓகே 317 தாண்டிக்க முடிஞ்சால் மட்டும்தான், க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு அது வராது. பட் அதுக்கு மேலே போகுமான்றது வராது. ஓகே, இது வாங்க முடியும். ஓகே. அண்டு கேபிஐ க்ரீன் எனர்ஜி பார்த்தோம். அண்டு எட்டர்னலுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அதே வீடியோ நீங்கள் பார்த்து என்னை ஃபாலோ பண்ணின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் இதையும் அப்படியே மேட்ச் பண்ணியே பார்த்துட்ருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோவில் நம்ம சொன்னோம், இதை தாண்டி கிராஸ் வச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 349 350 தான் நம்ம முதல்ல இங்கே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது கிராஸ் இதை பண்ணாலே அதுக்கப்புறம் இது போய்டும்னு சொன்னோம். ஓகே, இப்போ இது கிராஸ் பண்ணியிருக்குது, கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் அது 350 அது சாலிடாக அது போயிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகுதா இல்லை போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. பட் இப்போ 350 போகிறதுக்கு உண்டான இது இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி என் காலையில் வீடியோவை பார்த்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் தெளிவாக க்ளீனாக லைவே காமித்தேன். அப்போ காமிக்கும் போதே உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன்? லாஸ்ட் வீக்னால் இந்த சண்டே இந்த மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது, அது வெடித்து கீழே போகும், இல்லாட்டி மேலே போக போகுது, ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி வந்துருக்குது. காலையில் என்ன பண்ணோம்? நம்ம லைவாகவே காமிச்சோம் மார்க்கெட்டை. ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்ம தொடக்கூடாது, செகண்டு கேண்டல் யூட்டர்ன் போட்டுன்னு இப்படி வந்தால் தான் அந்த இடம் தான் தொடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம காலையில் நான் காமிக்கும் போது இந்த இடத்துல க்ளோஸ் எங்கே வச்சிச்சு? கீழே போய் வச்சிச்சு. இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்?
உங்களுக்கு இந்த லாஸ் ஆகிருக்கும். பட் நாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த லாஸ் கூட ஆகிருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேண்டலில் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டலில் நீங்கள் தொடாமல் விட்டுருந்தீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்சஸே இல்லை. திரும்ப இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்தப்போ இங்கே வாங்கியிருப்பீங்க. இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா கூட இதை தாண்டி போய் கீழே வச்சுருந்தா நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து இங்கே இவ்வளோ தூரம் இந்த சின்ன ப்ராஃபிட் மட்டும் எடுத்துன்னு வெளியே வந்திருப்பீங்க. அப்படி வரலனாலும் மறுபடியும் அதே லெவலில் தான் போயிட்டு நீங்கள் இதை தாண்டி மறுபடியும் இங்கே வரும்போது க்ளோஸ் வச்சுச்சிக்குது இந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க. மற்றபடி இன்றைக்கி சான்சஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. எதுவுமே இன்றைக்கி வாங்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா? பட் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டல்லே தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை நான் காலையிலேயே காமிச்சிட்டு உங்களுக்கு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்படி ஈச் சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு கேண்டல் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 ஹவர் சார்ட்டுக்கு போயிட்டோம். 1 ஹவர் சார்ட்டுக்கு போயிட்டு இது இங்கேருந்து திரும்பணும்லன்னா இதை தாண்டி க்ளோஸ் வச்சாலே அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் போகும். இதுதான் மெயின். அப்போது ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்குங்க அப்படின்னு காலையில் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டு கிடச்சி போயிருக்கோம். பட் நீங்கள் 5 மினிட்ஸில் தான் ஃபாலோ பண்ணிப்பீங்க. அங்கே லைன் போட்டிருக்கணும் நீங்கள். கரெக்டுங்களா? ஸோ லைன் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த லைனை கூட இங்கே போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் போனீங்கன்னா எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே தொட்டப்போ நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து வாங்கியிருக்கலாம் அப்படி. ஓகே, இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு தான். பட் நம்மளுக்கு தொடணுன்னா இந்த இடம் தொடணும். கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே கூட வாங்கியிருக்க மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு ஓகே, பட் நமக்கு இந்த இடம் வந்திருந்தால் தான் தொட்டுக்கணும். மறுபடியும் இங்கே வந்து திரும்பி இங்கேருந்து போயிருந்தா. ஸோ இன்றைக்கி வாய்ப்புகள்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் தொட முடியும். இந்த அளவு தான் வந்திருக்குது. மற்றபடி எதுவும் இன்றைக்கி நிஃப்டியில் எதுவும் வரல. ஓகேங்களா? அண்டு பட் நிஃப்டி என்ன சொன்னோம் அப்படின்றத நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துருத்தீங்க, இல்லாட்டி சண்டே பார்த்துருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி பில்டப் க்ரியேட் ஆகுது. ப்ரெஷர் இன்னும் கூட வெடியணுன்னா என்ன, அடிச்சு நிமிஷம் பண்ணின்னு வெளியே ஓடி வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நீங்கள் இந்த இது போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ இன்னமும் இந்த ப்ரெஷருக்குள்ளேருந்து வெளியே வரல. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குது. வந்து இப்படி மேலே தூக்கி போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். காலையில் உங்களுக்கு நான் ஃபுல் லைவ் கூட காட்டியிருப்பேன். ஆனால் டைம் போயிட்டே இருக்கும். அது வேறு உங்களுக்கு ரெக்கார்டிங்கே சரியாக ஆகிட்டு இருக்கும். டைம் ஆகினே இருக்குமே அப்படின்றது தான் பார்த்தோம். அதனால தான் நான் உனக்கு இந்த 2 காலையில் இந்த 5 மினிட்ஸ் இந்த 5 மினிட்ஸு அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். ஏன்னா இது தாண்டி வந்தோடனே வெளியே வந்துருங்க இல்லை, நீங்கள் வாங்கியிருந்தானே வந்துருங்க. பட் நான் ஃபஸ்ட்டு கேண்டில் தொடாமல் வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே வேடிக்கையே பார்த்துருந்து கரெக்டாக இங்கே சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துனே இருந்திருப்பீங்க. இல்லை இது இங்கே வந்து தொட்டுன்னு தான் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதே தான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் போய் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா அதே கலவரம் தான். அதுலேயாவது இங்கே வந்து போச்சு. இங்கே அது கூட இல்லை, இங்கேயே இப்படி வந்து இப்படி போயிருக்கு. அப்போ நமக்கு அந்த 5 சார்ட் பேட்டர்னை நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ. அதில் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி வந்து இங்கே தொடாமல் இப்படி இருந்து போயிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு 5-10 பேட்டர்ன் காமிச்சிருப்போம். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஈச் கேண்டில் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி செல்லர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துருக்குறாங்க. ஓகே, பையர்ஸு கொஞ்சம் வந்திருக்காங்க. திரும்பி செல்லர்ஸு பையர்ஸு இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை ட்ரம்ப் பண்ணார், நியூஸ் படித்து இது பண்ணிச்சுலாம் இல்லை. நாம் சார்ட்டை படிப்போம், சார்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம். ஓகே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறதா இல்லாட்டி வந்து சார்ட் பை சார்ட் போட்டு ஒரு லைனையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோ தேவைப்படுது, இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ணுவேன் ஃபுல்லாக. இல்லாட்டி நம்ம இந்த 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயின்னு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் செல்லர்ஸு, இங்கே பையர்ஸ் கொஞ்சம்
ட்ரை பண்ணியிருக்காங்க. திரும்ப இதை மறுபடியும் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, திரும்பி மேலே போயிருக்காங்க, திரும்ப இப்படி போயிருக்குது. அப்போது பையர்ஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க. செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் இருந்தவங்க பையர்ஸை தாக்கு பிடிக்க முடியாமல் இப்படி போயிட்டு வந்துட்டுருக்குது. திரும்ப இதை கட் பண்ணிடக்கூடாது. இப்போது இதை எப்படி கட் பண்ணலையோ இது கட் பண்ணல, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ இது கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா திரும்ப இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துடும். அதனால தான் இது வந்து கீழே போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கிளியராக சொல்லுங்கள் உங்களுக்கு. ஏன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸ்க்கு மட்டுமே வந்து தனி வீடியோ தேவைப்படும் 1 ஹவருக்கு மேலே. உங்களுக்கு ஸ்டாக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிஃப்டியும் ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது டைம் பத்தாது. பட் ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து சொல்லியிருந்தேன், விக்ரம் சோலார், கரெக்டுங்களா? விக்ரம் சோலார் வந்து மார்க்கெட் வந்து இங்கே வாங்குங்க அப்படின்னு நான் வீக்லியில் பார்த்து ஒரு கிளியராக சொன்னேன். ஓகே, ஃபுல் செல்லிங் தான் இருக்குது. பட் இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இது தாண்டி போயிருந்தால் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே இது தாண்டாது. ஏன்னா இது வீக்கென்றதால இது முன்னாடி வந்து இங்கே வந்து முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பட் இருந்தாலும் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதை தாண்டி போய் க்ளோஸ் வச்சா முழுங்க க்ளோஸ் பண்ணுங்க. பட் நீங்கள் அதை இந்த இடம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் பாருங்கள், இன்றைக்கி 4 rupees 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் அன்றைக்கி சொன்னது. அது ஓகே, நீங்கள் பயந்து வெளியே வரும்போது அவன் பார்த்தோன்னா மேலே போவோம். ஓகே, நன்றி மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.